அப்போ நம்ம ஊழியத்திற்காக அதிகமா நம்ம செபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஊழியக்காரர்களுக்காக அதிகமா செபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். உங்கள் ஜபத்துல ஒரு ஊழியக்கார ஒரு ஃபாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். அந்த ஐயா சொன்னாரு, நீங்க ஜபம் பண்ணும்போது முதலாவது ஊழியத்தில் 100 ஆத்துமாக்கள் வருவார்கள், அதுக்கப்புறம் 200 ஆத்துமாக்கள் வருவார்கள், அதுக்கப்புறம் 300 500 ஆத்துமாக்கள் வரும்பொழுது நம்ம ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை வச்சுக்கணுமா, நம்ம செபிக்கிறதுக்கு ஒரு ஜபக்குழு வச்சுக்கணுமா, ஒரு ஆஃபீஸ் ரூம் போட்டு ஞானஸ்நான சர்டிஃபிகேட்டு, நம்ம ஆர்டினரி சர்டிஃபிகேட்டு, நம்ம 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 ஊழியத்தினுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த பேப்பர்கள் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கணுமா. நல்ல கருத்தாக கவனிங்க. ஆமேன். அப்போ நம்மளுடைய அந்த அவர் என்ன சொல்றாருன்னா, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜப குழு நம்ம ஊழியத்தில் இருக்க வேண்டும். எது பேராம சொல்றீங்க? வேகமாக நம்ம கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணும்படியாக, தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக நீங்கள் எனக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நான் உங்களுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும்.